மீண்டும் எடப்பாடி பழனிசாமி எப்படி பார்க்குறீங்க? மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கூட்டணி வச்சுக்கல. ஐ வாண்ட் கரெக்ட் த ஸ்டேட்மெண்ட். அவர் என்டிஏவோட கூட்டணி வைத்திருக்கிறார். இப்பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் தற்போதைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிரீன் சிக்னல் கொடுத்ததால டிடிவி தினகரன் அவர்கள் அந்த கூட்டணியில் இணைச்சிருக்கிறாங்க. அவர் கட்சியை அந்த கூட்டணி வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. 1% வாய்ப்பு கூட அந்த கூட்டணிக்கு இல்லை 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 என்ற ஆணித்தனமாக என்னால் சொல்ல முடியும். என்ன காரணம்? மக்கள் வெறுத்து போயிட்டாங்க, பிடிக்கல இந்த கூட்டணி. இது வந்து ஒரு கூட்டணியை வந்து ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியாகத்தான் எல்லாரும் கருதுகிறாங்க, பார்க்குறாங்க. ஈவன் நம்ம பத்திரிகை நிருபர்கள், நண்பர்கள், பத்திரிகை ஊடக நண்பர்கள், ஊடக செய்தியாளர்கள், பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் எல்லாம் சொல்றதை கூட நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். எல்லா செய்திகளையும் தினந்தோறும் பார்த்துட்டுறோம். ஏன்னா இது எலெக்ஷன் நேரங்கள், எலெக்ஷன் டைமில் இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியாக தான் பார்க்கப்படுகிறது. முதற்கண் போன எலெக்ஷனில் கூட சட்டமன்ற தேர்தலையும் சரி, பாராளுமன்ற தேர்தலையும் சரி, பெரும் தோல்வியை அதிமுக கட்சியும் சரி, இந்த மற்ற கட்சிகளும் சந்தித்து வந்தன. என்னுடைய ஆதரவு என்னைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு நலனுக்கும் தான். எந்த ஒரு தனிப்பட்ட அரசியல் கட்சிக்கோ யாருக்கோ ஒரு தன்னைத்தானே தலைவர்கள் என்று சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கும் கிடையாது. மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவங்களுக்கு என்னோட ஆதரவு. விஜய் அவர்கள் புதிய வரவாக அரசியலுக்கு வந்திருக்காங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? நல்ல வரவாக தான் எல்லாரும் பார்க்கிறார்கள். ஏனென்றால் அரசியலில் புதிதாகவும் பலரும் வர வேண்டும், இன்னும் வர வேண்டும் என்பது ஒரு நல்ல வரவேற்பு தான், நல்ல வரவேற்பு. அவர் எல்லா கூட்டத்திலையும் வந்து எனக்கு எதிரி வந்து திமுக தான், அதிமுக வந்து ஒரு பொருட்டாக அவர் பேசவே இல்லை. ஒரு விஷயம் நியாயமான கருத்து தான். அதிமுக ஒரு பொருட்டா நீங்க பாக்குறீங்களா? இன்னைக்கு இருக்கிற அதிமுக இது இப்போ இருக்கிற டிவிக்கு தலைவர் விஜய் அவர்களும் கூட இதே ஸ்டேட்மெண்ட்டை 10 வருஷம் முன்னாடி அம்மா இருந்த கொடுத்துருப்பாங்க. அன்றைக்கி அதிமுக ஒரு மாபெரும் சக்தியாக தானே பார்த்துருக்கு. இன்றைக்கி அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு காரணம் என்ன? அது இந்த விளைவுக்கு என்ன காரணம்? இது அனைவரும் அறிவார்கள். இதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது உண்மைதான். ஒரு பொருட்டே இல்லாமல் தான் இப்போ இருக்கு. ஓபிஎஸ் அவர்கள் வந்து தலைமைச் செயலகத்தில் முதல்வரை சந்திச்சதா அதை எப்படி பார்க்குறீங்க? நெக்ஸ்ட் அவரோட ஹிட் லிஸ்ட்டில் யாருன்னு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது தானே. இப்போதைக்கு அவர் அங்கே போனார், இங்கே போனார், இங்கே போனார், அங்கே போனார், பல இடங்களுக்கு போயிட்டு வந்தார். அவர் இங்கேயும் அவர் நினைத்தபடி அவர் எதிர்பார்த்த அது என்னமோ தெரியல, அது அவர் கிடைக்கவில்லை. ஸோ அடுத்தாங்க டார்கெட் பண்ணியிருக்காரு. விஜய் அவர்களுக்கு வந்து ஆதரவு பெரிய அளவுக்கு இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த தேர்தலில் எப்படி நினைக்கிறீங்க? இல்லை அது வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸை பொறுத்து நாங்கள் சொல்கிறேன். மற்ற கட்சிகளை பற்றி கேட்டிங்கன்னா உடனடியாக ஓரளவு நம்மளால் கணிச்சு சொல்ல முடியும். ஏன்னா பல தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள், இது புதிதாக தோன்றிய கட்சி என்பதால் ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பின்பு அதை சரியாக சொல்ல முடியும் நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லா ஓட்டையும் பிரிப்பதற்கான அதிமுக மட்டுமல்ல, எல்லாத்தையும் தான் நம்ம சொல்ல முடியும். தமிழ்நாட்டை ஒட்டு மொத்தமாக தான் பார்த்து அதிமுகவுடைய அடுத்த தேர்தலுக்கு பிறகு என்ன மாதிரியான ஒரு நிலையில இருக்கும் இருந்தால் சந்தோஷம். இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுகன்னு ஒரு கட்சி இருந்தால் சந்தோஷம். நான் பங்காளிகளை பிடிச்சி வேடிக்கை பார்க்கணும். எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறது வந்து ஒரு பலம் தானே. ரொம்ப சந்தோஷம். விஷயம் இல்லை பங்காளி சண்டைன்னு சொல்கிறாங்களா? எல்லாரும் ஒரே அதிமுக ஒத்துமையாக இருக்கும்போது திமுகவுக்கு அது வந்து ஒரு பலவீனமாக தானே காட்டும். இந்த பங்காளிகள்லாம் உரிமை கோர்ற அந்த சொத்து யாருதுன்றது எனக்கு பிரச்சனை. அதனால் உரிமை கோர்றவங்களுக்கெல்லாம் சந்தோஷம், மகிழ்ச்சியாக தான் கொடுப்பாங்க. அது உண்மை யாரை செய்யணும், அது யாருக்கு சொந்தமானது அப்படின்றது தான் பிரச்சனை. யாருக்கு தான் சொந்தம்? அதிமுக தொண்டர்களுக்கு தான் சொந்தம். தலைவர் யார்? தன்னைத்தானே தலைவர்னு சொல்லி கொண்டு சுற்றுறவங்களுக்கு அது சொந்தம்னு சொல்லிட முடியாது, எடுத்துறவங்கள. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போது 2017 நினைக்கிறேன், அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் போதும் இல்லை சப் எலெக்ஷனுக்கு சட்டமன்ற தேர்தல் போது கூட எலெக்ஷன் கமிஷனால் அந்த
சிம்பல்லாம் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டது. இப்போ பல அணிகளாக அதிமுக பிரிக்கப்பட்டது. நான் கூட ஒரு சின்ன அணியாக செயல்பட்டுருக்கேன். அதனால் அதிமுக அப்போது இருந்த சக்தியுடன் முழு வீச்சுடன் இப்போது இல்லை என்பது ஒரு பரவலான கருத்து, எல்லாருக்கிட்டையும் இருக்கிற கருத்து. தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ரொம்ப அதிகமாக காணப்படுற ஒரு கருத்தாக இப்போ இருக்குது. யாருதான் தலைவராக வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது தொண்டர் அதிமுக தொண்டர்கள் கையில் அவங்க எம்ஜிஆர் தலைவர் எம்ஜிஆர் சொன்னது போல கொடுத்து அவங்க தேர்ந்தெடுக்கட்டுமே. நீங்களா ஏன் முடிவு செஞ்சுக்கிறீங்க? திருமதி சசிகலா புதிய கட்சி ஒன்று ஆரம்பிக்க போறதா சொல்றாங்க. இதை பத்தி இன்னைக்கு ஆரம்பிச்சிருவாங்கல்ல, வெயிட்டிங். உங்களுடைய கருத்து என்ன? ஒரே பாரு வெயிட்டிங். நீங்க அரசியலுக்கு வரீங்களா? கட்சியில் இப்போ நான் அரசியல் இல்லைன்னு சொல்றீங்களா? எடப்பாடி அவர்களை சந்திச்சு பொறுப்பு ஏதாவது பல முறை அவர் அப்பாயின்மெண்ட் ட்ரை பண்ணி பார்த்தீங்க. அங்கே போனால் இங்கே போனாங்க, இங்கே போனால் அங்கே போனாங்க, அங்கே போனால் அவர்கிட்ட இப்போ பேச முடியாதுன்றாங்க. அவரை இப்போ கூட இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கிறதுக்கு கூட ஒரு பிஏ கிட்ட நாங்கள் முயற்சி செய்கிறோம். இது அரசியல் நிகழ்ச்சி மாதிரி கிடையாது. அம்மா கூட பயணிச்ச எல்லாரையும் நாங்கள் அழைக்கிறோம். இல்லை மாற்று கட்சிகள் எங்கள் வீடு காங்கிரஸ்லேருந்து வந்தாங்க, எல்லாரையும் தான் அழைச்சோம். அந்த மாதிரி ப்ரோக்ராம் இந்த போன வருஷமும் நான் கூப்பிட்டு பார்த்தேன். இந்த ரெஸ்பான்ஸ்லாம் இல்லை. இப்போ ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு பிஏட்ட பேசினா பார்க்கலாம், பேசலாம், கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. என்ன காரணம் உங்களை ஒதுக்குறதுக்கு? என்ன காரணம்? என்ன ஒதுக்குறதுக்கு நீங்கள் யாருங்க? நான் என்ன உங்கள் பக்கத்து வீட்டு போனா? நீங்களாம் யார் என்ன ஒதுக்குறது? தமிழ்நாட்டு மக்கள் வேணாம் சொன்னாங்க, அதிமுக தொண்டர்கள் வேணாம் சொன்னாங்க. நானாக தான் வேண்டாம்னு விலகி போனேனே தவிர கடைசி நாள் வரைக்கும் எல்லாரும் ப்ரெஷர் போட்டுட்டு தான் இருந்தாங்க. நீங்கள் விலகக்கூடாது, இருக்கணும், தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பெரிய கதை இருக்குது. திரும்ப திரும்ப பலமுறை இதை பேசியிருக்கிறோம். இது மாதிரி அம்மாவுக்கு ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்றது மறைக்கப்பட்டது. நாங்கள்லாம் இருக்கோன்றது மறைக்கப்பட்டது. மக்கள்கிட்டேருந்தும் தொண்டர்கள்கிட்டேருந்தும் நாங்கள்லாம் மறைக்கப்பட்டோம். சிலர் கூட சொன்னாங்க மிரட்டப்பட்டிருக்கலாம்னா இருக்கலாம், மிரட்டி கூட இருக்கலாம். அதனால் அது தெரிந்த பின்னாடி அவர்கள்லாம் கிளம்பி வந்துட்டாங்க. இப்படி ஒருத்தர் இருக்காங்கன்னே முன்னாடி அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்ச உடனே அம்மா மறைவு பிறகு தெரிந்து கொண்டு வந்துட்டு என்கிட்ட வந்தாங்க. அதுக்கு முன்னாடி அரசியல் சாயமே எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. என் அரசியல்கிட்டே நான் வந்தது கிடையாது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू அவர்களை மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.